ஹாய் உறவுகளே, வெல்கம் டு குக்கு வித் சரளா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு, அதுவும் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெத்திலி மீன் வாங்கியிருக்கேங்க. 1/2 kg நெத்திலி மீன் வாங்கினேன். நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வாங்கிட்டு அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது மீன் குழம்புக்கு தேவையான காய்கறி: வெங்காயம் 2, தக்காளி 2, மாங்காய் 1/2 மாங்காய், 4 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன். இப்போ கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டிக்கிட்டேன். வடிகட்டிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு மஞ்சத்தூள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கை வச்சு புளி தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி மண்சட்டியில் மீன் குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க. நான் எப்போயுமே மண்சட்டியில் தான் வைப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மண்சட்டி வச்சுருங்க. மண்சட்டி ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக கோல்டு வினர் ஆயிலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது கொஞ்சமாக வெந்தயம், கடுகு போட்டு பொரியட்டும் விட்டுட்டேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் 4 அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கறிவேப்பிலை அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க உறவுகளே. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் குழஞ்ச மாதிரி வேகணும். அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம ரெடி பண்ணி வச்ச புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ சூப்பராக குழஞ்சிருச்சு பாருங்க. இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே விடுங்க, ஒரு 10 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நான் அதுக்குள்ளேயே மாங்காய் வீடியோ ஷூட் பண்ணலைங்க, மறந்துட்டேன். மாங்காய் போட்டுட்டு அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டது. அப்படியே குழம்பும் ஓரளவுக்கு திக்காச்சு. இப்போது நெத்திலி மீன் எடுத்து போட்டுட்டு ஒரு 5 நிமிஷங்க ஒரு கரண்டி வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா மண் சட்டி ஹீட்டாக இருக்கும், மீன் வந்து அதுலேயே வெந்துடும். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இங்கே பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஆனாலும் கொதிக்குது பாருங்கள். இப்போ கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெத்திலி மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.